லேவியராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மாவு உள்ளது ஒன்றையும் தேன் உள்ள ஒன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். நாம் தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரம் என்ற பகுதியை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பு, அதில் உபயோகப்படுத்தின பொருட்கள், அதில் பணிவிடை செய்த ஆசாரியர்கள், அவர்களுடைய வஸ்திரங்கள், அங்கே செலுத்தப்பட்டு வந்த பலி, இவைகளை நாம் யோசித்து கொண்டு வருகிறோம். சர்வாங்க தகன பலி, போஜன பலி என்று சொல்லி நாம் 2வது பலியை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இப்படிப்பட்ட பலிகள், முக்கியமான பலிகள் எழுதப்பட்டிருக்கின்றன. நாம் 2வதாக இந்த போஜன பலியை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். அது மெல்லிய மாவினாலே செய்யப்பட வேண்டும். அதில் புளிப்புள்ள ஒன்றும் சேர்க்கப்படக்கூடாது. புளித்த மாவு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். புளித்த மாவு சேர்க்கப்படக்கூடாது. ஆனால் இதில் மிக முக்கியமாக ஆண்டவர் சொன்னார், புளித்தது மாத்திரம் அல்ல, தேனையும் சேர்க்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், போஜனம் என்று சொல்லுகிறது நம்ம எல்லாருக்கும் தினசரி உள்ளது போஜனம். இந்த போஜனம் என்று சொல்லுகிறது மெல்லிய மாவினாலே செய்யப்பட்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த போஜனம் மாத்திரம் ஒரே போஜனத்தை நாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஒரே விதமான போஜனத்தை நாம் ஒரே நம்ம இப்போ அரிசி தான் சாப்பிட்றோம் வச்சுக்கோங்களேன். நம்ம மெயின் ஃபுட்டு நம்மளோட தமிழகத்தில் அரிசி. அரிசியவே தின்னுட்டு இருக்க முடியாது. அதுக்கு அரிசிக்கு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வச்சு பாருங்கள். நம்ம இதில் ஒரு வாரம் சாம்பாரே வச்சு பாருங்கள், என்ன ஆகுன்னு கேட்டு பாருங்கள். ஐயர் மூக்கால் சீந்துவார், என்னடி உனக்கு சாம்பாரை தவிர வேற எதுவுமே தெரியாதா, இதை கண்டுபிடிச்ச எவ்வளோ தெரியலையே அப்படின்னு சாம்பாரே வச்சிட்டோம் அப்படின்னா அதான் சாப்பாடு, நம்ம போஜனம் தான், நம்ம ரைஸ் தான். ஆனால் அந்த ஆகாரத்தோடு கூட நாம் பலவிதமான வித்தியாசமான காரியங்களை இணைச்சாதான், இன்றைக்கி மீன் குழம்பாக இருக்கலாம், நாளைக்கு கறி குழம்பாக இருக்கலாம், நாளைக்கு பருப்பு குழம்பாக இருக்கலாம். இதை மாதிரி நம்ம சாப்பிட்டாதான் நமக்கு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், இந்த ரைஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்போ நம்ம மெயின் ஃபுட்டு அரிசியாக இருந்தாலும் நம்ம அதை ருசிகரமாக மாற்றுகிறது அல்லது நம்ம சலிக்காமல் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனோடு இணைக்கப்படுகிறது. நீங்கள் உதாரணமாக நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கும்போது அவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னார். அதனால் இவங்க வழிக்காக ஒன்றையுமே ஆயத்தம் பண்ணலை, எதையுமே எடுத்துகிட்டு வரல. ஆனால் இவங்க வெளியே போன பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான போஜனத்தை கொடுத்தார். 40 வருஷம் இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபுட்டே கிடையாது, ஒரே சாப்பாடு தான். காலையில் மன்னா, மத்தியானம் மன்னா, ராத்திரி மன்னா. இவங்க நீங்கள் சொல்லுவீங்க அவனுங்க முறுமுறுத்தானுங்கன்னு, உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் மற்றவங்களை குற்றஞ்சாட்டுறது ரொம்ப ஈஸி. இந்த ஒரே மன்னாதானா எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு அவனுங்க முறுமுறுத்தாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரே சாம்பாருக்கு முறுமுறுக்க இல்லையா? ஒரே தண்ணி ஊற்றி கொடுத்தா, அரிசியில் ஒவ்வொரு நாளும் கஞ்சி தண்ணியை ஊற்றி கொடுத்து ஊறுகாய் கொடுத்துட்டா நீங்கள் தின்றுவீங்களா? என்ன தான் பரிசுத்தான்களாக இருக்கட்டும், என்ன தான் தேவனோடு உறவாடுகிறவங்களாக இருக்கட்டும், அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் தெரியும். நம்முடைய நாக்கு வித்தியாசமான உணர்வை தேடுகிறது. ஆண்டவர் நம்ம படைக்கும் போதே
இந்த ஒருத்தர் எழுதுறாரு, சாப்பாடு 1 இன்ச்சு பிரித்து தான் தாண்டுதான். நாக்கில் ருசி அறிகிற இடம் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 1 இன்ச்சு தானா. இந்த 1 இன்ச்சு தாண்டதுக்குள்ள அது என்ன டிஃப்ரெண்ட் டேஸ்டெல்லாம் அது கேட்குது, என்னென்ன டிஃப்ரெண்டெல்லாம் அது தேடுது, எந்தெந்த ஹோட்டல்லாம் ஏறி இறங்குது. அது அந்த ஹோட்டல் நல்லா இல்லை, இந்த ஹோட்டல் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, அங்கே சாப்பாடு நல்லா இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அளவுகோல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 அடி தாண்டல. அது ஒரே 1 இன்ச்சு தாண்டதுக்குள்ள அது இத்தனை டேஸ்ட் அறியுது. அப்போ ஆண்டவர் படைக்கும் போதே எப்படி தான் மனுஷனை படைச்சிட்டாருன்னா, அவனை இந்த சிங்கம் புலி மாதிரி அடித்து பச்சையாக கறியை தின்றதுக்கு வைக்கல. அதுக்கு மாதிரி பல்லையும் நமக்கு படைக்கலை, நாக்கையும் படைக்கலை. அது என்னத்தினால அடித்து பச்சையாக தின்னுட்டு போயிடுது. பூச்சோ புழுவோ அதுக்கு என்ன கிடைக்கு தின்னுட்டு போயிடுது. ஆனால் நமக்கு ரொம்ப ஆண்டவர் நல்ல ருசியுள்ள ஒரு நாக்கை வச்சுருக்கார், அது தேடுது. இப்போ இந்த மனுஷனுக்கு பாருங்கள், ஒரே உணவை தான் ஆண்டவர் கொடுத்தார். இவர்கள் ஏன் சலிச்சு போயிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணாமத்தின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் தயவு செய்து 5வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை. அப்ப இல்லையா? இங்க அப்ப இல்லையா? இருக்கா இல்லையா? காலையில் விடிகிற வெயில், காலையில் அவனுக்கு கண்ணு முடிச்ச உடனே என்ன இருக்கு? அப்பம். அது அப்பமாக எடுத்துக்கிட்டான். ஏர்லி மார்னிங் இவன் கண்ணை திறந்தானே, எதில் தான் கண்ணு திறக்கலாம்? அப்படியே வனாந்திரம் ஃபுல்லாக கொட்டி கிடக்குது அப்பம், மண்ணா. தண்ணி கேட்ட உடனே கண் மேலே தண்ணி பிறக்குது. ஆனால் இவன் என்ன கேட்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பமும் இல்லையா, தண்ணீரும் இல்லை. தண்ணீரும் இல்லையா. நமக்கு 9 மணிக்கு சாயா வேணும், கொஞ்சம் சூடானா அப்புறம் மாம்பழ ஜூஸ் வேணும், இல்லைன்னா மாதுளம்பழ ஜூஸ். நமக்கு ஆண்டவர் எத்தனை ஜூஸ் வச்சுருக்காரு பாருங்கள். இந்த உலகத்தில் வாழ போகிற இந்த கொஞ்ச காலத்தில் எத்தனை பேருங்க 40 வருஷம் வாழ்ந்துட போகிறான். அதுக்கு எத்தனை ஜூஸு, எத்தனை பெப்சி, எத்தனை கொக்கோ கோலா, எத்தனை டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஆனால் ஆண்டவர் இந்த ஆட்களுக்கு வெறும் மண்ணா, அதில் டீ தூள் கூட இல்லைங்க, வெறும் தண்ணி. காலையில் எழும்புனா தண்ணி, மத்தியானம் குடிக்க போனால் தண்ணி, ராத்திரினா தண்ணி. ஒரு ஹார்லிக்ஸும் இல்லை, போர்ன்விட்டாவும் இல்லை, வெறும் தண்ணிங்க. நீங்கள் நம்ம மற்றவங்களை குற்றம் சாட்டுறது ரொம்ப ஈஸியாக குற்றம் சாட்டிடும். ஆனால் இந்த மாதிரி உங்களை ஒரு வாரம் வறுத்தெடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முறுமுறுப்பீங்களா? எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்போ பிரசங்கம் பண்ணுவீங்களா? கொஞ்ச நாள் இல்லைங்க, வெறும் மண்ணாவிய. அப்போ சொல்லிட்டான், இப்போ இங்கே என்ன இல்லை, அப்பமும் இல்லை. அவன் கண்ணுக்கு இது என்னவா தெரியல, அப்பமா தெரியலைங்க. ஆனால் இதனுடைய ஆரம்பத்தை நீங்கள் அவன் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும், கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. தேனிட்ட பணியாரம். நல்லா கவனிங்க, அது எப்படி இருந்துச்சு? பணியாரமே டேஸ்ட். இந்த பணியாரத்தில் என்ன போட்டிருக்கான்? தேன் போட்டிருக்கான். எப்படி இருக்கும்? மெட்ராஸுக்காரங்களுக்கு பணியாரம் தின்னு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். பணியாரம் தின்றவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க. பணியாரமே நல்லா உட்காந்து நிதானமாக நல்லா சாப்பிடலாம். இப்போ இந்த பணியாரத்தை எதில் முக்கியிருக்கு? தேனில் முக்கியிருக்கு. ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க ஆரம்பம் நான் முதல்ல பெய்துச்சு பாருங்க.
சாப்பிடும்போது அது உட்கார்ந்து இஷ்டத்துக்கு சாப்பிட்டான். அதனால தான் வேதம் சொல்லு, நீங்கள் பின்னால் சம்பவங்களை வாசித்தீங்கன்னா ஓய்வு நாளில் அது பெய்யாது. கர்த்தருடைய நாளில் மன்னா பெய்யாது. அதுக்கு முந்தின நாளிலே அவங்க அதுக்கு பொறுக்கி வச்சிடணும். ஆனால் ஓய்வு நாளில் கூட போய் தேடினான். ஏன்னு கேட்டால் டேஸ்ட் எப்படி? வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா டபுளாக பெய்துடுச்சு, டபுளாக வீட்டில் வச்சுருக்கான். அப்போ கூட ஓய்வு நாளில் போய் தேடுறான், அங்கே பெய்யலை. ஏன் தேடினான்னா அது எப்படி இருந்துச்சு? அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னா 11ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம், தயவு செய்து 5ஆம் வசனத்தை பாருங்க. நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும். அப்போ அங்கே என்னெல்லாம் சாப்பிட்ருக்காங்க? மீன், ஃபிஷ், வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய்களையும், கீரைகளையும், இது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட். மச்சம், மீன், வெள்ளரிக்காய், கொம்பட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இதெல்லாம் அவங்க சாப்பாட்டில் சேர்த்துருக்காங்க. அங்கே சப்பாத்தி சாப்பிட்டாங்களா, அவங்க ரைஸ் சாப்பிட்டாங்களா? அப்போ இதெல்லாம் என்ன இருந்துச்சு? அந்த கூட்டு இருந்துச்சு, எக்ஸ்ட்ராவாக மீன் தொட்டுக்கிறதுக்கு மீன் இருந்துச்சு, அவங்க பொரிக்கிறதுக்கு வெங்காயம் இருந்துச்சு, எல்லாம் சேர்த்து தான் கலவை சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க. ஆனால் இங்கே ஒரே சாப்பாடை சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, வாசித்து பாருங்க, நினைக்கிறோம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே. வேறு ஒன்றும் இல்லை, மன்னா இருக்கு, பட்டு இதையே தின்னுகிட்டு இருந்தா 3 வேளை இதையே நம்ம கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே. வாசிக்க பாருங்க. அந்த மன்னா கொத்துமல்லி விதயம் மாத்திரம், விதை அளவு. சொல்லுங்க. அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து ஏந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். இந்த மன்னா கொத்துமல்லி விதை அம்மாத்திரமும் அதன் நிறம் எப்படி இருந்துச்சா? வெண்மையாக இருந்துச்சான். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். கொத்துமல்லி அளவாயும் எப்படி இருந்துச்சான்? வெண்மையாக இருந்துச்சான். ஆனால் இப்போ கலர் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்கான்? முத்து போல் இருக்கான். முத்து எவ்வளோ பிரைட் ஒயிட்டாக இருக்குன்னு தெரியாது எனக்கு, ஆனால் முத்து போல் இருக்கு. ஏன் இதை எழுதலை, வெண்மையாக இருக்குன்னு எழுதலை? இவன் கண்ணுக்கு இதை பார்த்து 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 சலிச்சு போய் இப்போ கலர் கூட என்ன செய்துச்சு? மாறிடுச்சு. வெண்மை முத்து போல் இருக்கான். இப்போது முன்னால் 16ஆம் அதிகாரத்தில் அது சாப்பிடும்போது தேன் போட்ட பணியாரம் மாதிரி இருந்துச்சு. இதுக்கு என்ன தேவையில்லை? தேன் போட்ட பணியாரத்துக்கு என்ன தேவையில்லை? சைட் டிஷ்ஷு தேவையில்லை. சட்னி, சாம்பார், தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. சும்மா இஷ்டத்துக்கு அடிக்கலாம். இதுக்கு யாரும் சைட் டிஷ் பண்ண மாட்டாங்க. தேன் போட்ட பணியாரத்துக்கு சைட் டிஷ் பண்ண மாட்டாங்க. இப்போ இது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் போக போக அப்போது தேன் போட்ட பணியாரம் மாதிரி நல்லா இஷ்டத்துக்கு சாப்பிட்டவனுங்க இப்போ கொஞ்சம் காலம் போன உடனே இப்போ எப்படி சமைக்கிறான்னா, இதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரத்தில் அரைக்கிறானாம், உரல்களில் இடித்தாவது, பானைகளிலே சமைத்து அப்பங்களாக சுடுவார்கள். இது ருசி எப்படி இருக்குமா? புது என்னதான் எண்ணெய் பூசா இருந்தாலும் எண்ணெயை சாப்பிட முடியுங்களா? எண்ணெயை குடிக்க முடியுமா? எண்ணெயை கொஞ்சம் சப்பாத்தில் தடவலாம், எண்ணெயை குடியெல்லாம் எப்படி குடிக்க முடியும்? இப்போ டேஸ்ட் எப்படி மாறிடுச்சு? தேன் போட்ட பணியாரமாக இருந்தது இப்போ முழுங்குறான். இப்போ அரைச்சி இடித்து சமைச்சு சப்பாத்தியாக துட்டு
தேவைக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கான்? புது ஒலிவ எண்ணெய் தின்ற மாதிரி தின்றான், மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு. ஏங்க எத்தனை சப்பாத்தி திம்பாங்க புது இலவ எண்ணெய் தின்னுட்டு? அது எத்தனை சப்பாத்தி சாப்பிடுவான்? எத்தனை அப்பம்? இது எத்தனை நாளைக்கு சாப்பிடுவாங்க? இப்போ நான் சொல்கிறேன், இது கால மன்னா, அதே மன்னா தான், நோ சேஞ்ச். ஆண்டவர் வித்தியாசமான மன்னா பெய்ய பண்ணவே இல்லை. 40 வருஷம் ஒரே மன்னா, ருசி மாறலை, கலர் மாறலை, அதனுடைய அளவு மாறலை, எதுவுமே மாறட்டாலும் அவங்க வாழ்க்கையில் இப்போ ருசி என்ன ஆச்சுன்னா, தொட்டுக்கிறதுக்கு மீன் இல்லை, தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் இல்லை, தொட்டுக்கிறதுக்கு வெள்ளைப்பூண்டு இல்லை, வாழ்க்கையில் சைட் டிஷ் இல்லாததுனால இந்த உணவு இவங்களுக்கு என்னவா தெரிஞ்சதுன்னா, இப்போ அப்பமே இல்லைன்னு சொல்லிட்டான். அப்போ அப்பமா தெரியணுமானா இதுக்கு ருசி கூட்டுறதுக்கு என்ன வேணும்? வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, என்னெல்லாம் வேணுங்க, இதெல்லாம் வச்சாதாங்க ஐயா சமைதியாக உட்காந்து என்ன செய்வார்? சாப்பிடுவார். உங்களுக்கே தெரியும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்குடைய கண்கள் இருள் அடைஞ்சு போன போது தம்முடைய மகனாகிய ஏசாவை கூப்பிட்டு, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், தயவு செய்து ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 3-4 வாசித்து பாருங்க. ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும், உன்னுடைய அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய், எங்க போனோம்? வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாய் இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக வார்த்தை கவனிச்சு பாருங்க. வனத்துக்கு போகணுமா, வேட்டையாடணுமா? அது வேற மொழிபெயர்ப்புகள் எல்லாம் மான்னே இருக்கு. அவர் இதுவரைக்கும் என்ன தின்னுக்கிட்டு இருக்காரு? வீட்டில் ஆடு மாடு இதெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவருக்கு வயசான காலத்தில் ஒரு ஆசை வந்துடுச்சு. என்ன கறி திங்கணும்? மான் கறி. வேட்டையாடிட்டு மான் எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லலை, மானை எடுத்துட்டு அவருக்கு பிரியமாய் இருக்கிற ருசியா சமைக்கணுமா. அப்பதான் என்ன செய்வாராம்? நான் ஒன்று ஆசீர்வாதம். அப்போ புள்ள ஆசீர்வதிக்கணுமானா, எப்பா இந்த மான்கறி எட்டு சமைச்சு எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. இவர் பாருங்க, அவர் சொல்றாரு, அவருக்கு வயசு கண்ணு போச்சு, எல்லாம் போனா கூட நாக்கு சாவல. பிள்ளைகிட்ட சொல்றாரு, போயிட்டு வேட்டையாடிட்டு எனக்கு பிரியமாய் இருக்கிற ருசி உள்ள. அப்போ இவர் அவங்க காலத்துலலாம் டெய்லி கறி தின்றவனுங்க. அவனுக்கு மெயின் ஃபுட்டே கண்ணுக்குட்டி ஆட்டுக்குட்டி. அவனுக்கு நல்ல வேட்டை தின்றவனுங்க. இது போதல்ல, வயசான காலத்தில் வேட்டைக்கறி கேட்குது. வேட்டைக்கறி கூட எப்படி வேணுமா? பிரியமாக இருக்கிற ருசி. ருசியை மட்டும் இல்லை, இவருக்கு பிரியமா இருக்கு ருசி. இவரோடு வாழ்ந்த அம்மா கண்டுபிடிச்சா இவருக்கு என்ன ருசியா சாப்பிடுவார்னு. அந்த அம்மா கண்ணுக்குட்டியவே என்ன மாத்திட்டா? மாறா மாத்திட்டா. இவருக்கு என்ன ருசி பிடிக்கும் அப்படின்னு. மசாலா தானே மாற்றணும், ருசியில் மசாலா மாத்திட்டா. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரே உணவை நாம தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த உணவிலே வித்தியாசமான ருசி சேர்க்கப்படுகிறது. அப்போதான் அந்த உணவு என்னவா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, விலை உள்ளதாக மாறுது, மதிப்புள்ளதாக மாறுது. அது மற்றவங்க ஆசீர்வதிக்க. இவன் பாருங்க, ஒருத்தன் போஜன பலியை கொண்டு போகிறான், ஆண்டவருக்கு போஜன பலியை எடுத்துட்டு போகிறான். இதை அவன் வாழ்நாளெல்லாம் அவன் செலுத்துகிறான், வாழ்நாளெல்லாம் அவன் செலுத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரே மாதிரி பலியை தான் வெறும் வெள்ளிய மாவினால் செய்து, ஒரு ருசி இல்லாத, அதில் புளிப்பு சேர்க்கக்கூடாது, வெறும் இந்த மாவை கொண்டு போய் அப்படியே அவன் செலுத்திக்கிட்டே இருக்கிறான். யோசித்து பாருங்க. அதனால அவன் என்ன நினச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா, இதை மாதிரி நம்ம அப்படியே வெறும் மாவையே செலுத்திக்கிட்டு இருக்கோமே, கொஞ்சம் ருசியை சேர்க்குறதுக்கு என்ன சேர்க்கலாம்? கொஞ்சம் தேனை சேர்த்துட்டா கொஞ்சம் ருசியாக இருக்குமே. இந்த சப்பாத்தியை வெறும் மாவை தின்றதுக்கு இந்த தேனையும் சேர்த்துட்டா கொஞ்சம் ருசியாக இருக்குமே அப்படின்னு அதில் ருசி கூட்டிடாத. இந்த ஒரிஜினல் தேவனுக்கு மனுஷன் வித்தியாசமான ருசியை தேடிக்கிட்டு இருக்கிறான், சாப்பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் தேவன்
எத்தனை வருஷம் நீ பலி செலுத்தினாலும் தேவன் அதில் மாம்சிகமான ஒரு ருசியை ஆண்டவர் சேர்க்கிறதுக்கு விரும்பலை. நேச்சுரல் ஒரு இயற்கையான ஒரு ருசி தான் அதில் இருக்கணும். அந்த மாவு எப்படி இருக்குதோ அதே விதமாக. ஏன்னா தேன் சொன்னாலே அது என்னது? ருசி. வேதம் சொல்லுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன அப்படின்னு கேட்டு. அப்போ நமக்கு இன்றைக்கு இனிப்பு கூட்டுறதுக்கு நிறையா சுகரு நிறையா இருந்துச்சு. அந்த காலத்தில் அவங்க இனிப்புன்னு ஒன்று அறிஞ்சு வச்சுருந்தா தேன் தான் வச்சுருந்தாங்க. அவங்க எதில் இனிப்பை கூட்டணுனாலும் அவங்க தேனை தான் வச்சுருந்தாங்க. தேனை தான் அவங்க வச்சு அன்றைக்கு ஒரிஜினல். அப்போது இந்த சப்பாத்தியில் நீ என்ன கூட்டிடாதன்னா, இயற்கையாக நீ ஒரே மாவை பல வருஷங்கள், எத்தனை வருஷம் ஆண்டவருக்கு முன்பாக நீ பலி செலுத்தினாலும் அந்த நேச்சராக உள்ள அந்த மாவை தான் நீ செலுத்தணும். அதில் எந்த விதமான கலப்படமும் செய்யவே கூடாது. அதுக்கு ருசி கூட்டுறதுக்கோ அதை பிரியமாக்குறதுக்கோ இருக்கிறதை இருக்கிறதின்படியே நீ கொண்டு வரணும். ஏன்னா இது என்னது? சுகந்த வாசனை பலி. ஆண்டவர் படைத்த படைப்பின்படி நீ அப்படியே கொண்டு வரணும். நான் நினைக்கிறேன், நான் இதை யோசித்த வேளையில் ஆண்டவர் மனிதனை நம்ம தேவனுக்கு முன்பாக பலி செலுத்தும் போது நாம் அதில் எக்ஸ்ட்ராலாம் கூட்டக்கூடாது. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் நம்ம போகணும். அப்படியே தான் தேவன் நம்மை பார்க்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களை கூட்டி ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. விசேஷமாக நான் சில சம்பவங்களை இதை யோசித்து கொண்ட போது ஆண்டவர் உள்ளத்தில் கொண்டு வந்தார். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிந்த பழைய அனுபவங்களை நான் கொண்டு வர்றேன். சில ஜெபங்கள் ஆண்டவரால் கேட்கப்பட்டுச்சு, சில ஜெபம் கேட்கப்படலை. ஒரே இடத்துல ஒரே சந்தர்ப்பத்தில் ஜெபிக்கப்பட்ட ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டார். உதாரணமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க எப்படி லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ண போனாங்க. இந்த பரிசேயன் ஜெபம் பண்ண போகிறான். ஜெபம்னா என்ன? ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுகிறத நம்ம சொல்கிறோம். இவன் ஒரு பரிசேயன். அவன் போய் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர்கிட்ட நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், நான் தசோபாகம் கொடுக்குறேன், நான் மற்றவர்களை போல இல்லை. இவன் தன்னை பற்றி ஒரு பெரிய ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு போகிறான். ஆனால் இன்னொரு மனுஷன் இருக்கிறான், அவனும் ஜெபம் பண்ண வந்திருக்கான். அவன் தன்னை பற்றி எந்த ரிப்போர்ட்டையும் கொண்டு போகாமல் ஒரே ஒரு காரியம் சொல்கிறான், நான் பாவி, பாவியாக நான் உம்மிடத்தில் வரேன் ஆண்டவரே. 2 பேரும் ஒரே இடத்துக்கு போனாங்க. ஒருத்தனோட ஜெபம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு, ஒருத்தனோட ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இவன் என்ன கொண்டு போனான்? தன்னுடைய ஜெபத்தை ஆண்டவருக்கு முன்பாக ஒரு போகும்போது ஆட் பண்ணுறான். என்னன்னா, தன்னுடைய ஜெபம், தன்னுடைய உபவாசம், தன்னுடைய காணிக்கை, தன்னுடைய நீதியான வாழ்க்கை, இதெல்லாம் ஆட் பண்ணி, இதனால நீர் என் ஜெபத்தை கேட்கணும், என் ஜெபத்தை கேட்கணும். அந்த ஜெபத்தில் அவன் முதலாவது ஆட் பண்ணுறன்னு கேட்டிங்கன்னா, தன்னை பற்றி தன்னுடைய நீதியை குறித்து அவன் ஆட் பண்ணி தான் ஜெபத்தை கேட்குறான். பட் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, அதை ஆண்டவர் விரும்பலை. நான் சொல்லுகிறேன், நாம் உபவாசம் இருக்கலாம், நாம் தசோபாகம் கொடுக்கலாம், மற்றவர்களை காட்டிலும் ஒரு விசேஷித்த வாழ்க்கை நமக்கு இருக்கலாம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை அல்ல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெபிக்க பண்ணினது கிருபை, உபவாசிக்க பண்ணுகிறது கிருபை, கொடுக்க பண்ணுகிறது கிருபை. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் கொரிந்து சபையாருக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ரொம்ப தரித்திரமுடையவர்களாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப பஞ்சத்தில் இருந்தாங்க.
ஆனால் உதாரத்துவமாய் கொடுத்தாங்க. ஏன்? பவுல் அதுக்கு முதல் காரணம் சொல்றாரு. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா சபையாருக்கு தேவன் அளித்த கிருபையை கிருபை. அப்ப கொடுக்கறாங்கன்னா என்னது? அது கிருபை. நாங்க கொடுத்தோம் அப்படின்னு மேலே பாராட்ட முடியாது. நிறைய பேர் கொடுக்கல, ஆனா இவங்க கொடுக்குறாங்க. ஆனா இதை கொடுக்க பண்ணினது என்ன அப்படின்னு கேட்டா, மனுஷன் எப்பொழுதுமே தன்னை நமக்கு மற்றவங்களை விட நல்ல மேன்மையான ஸ்லாக்கியங்கள் இருக்கலாம், மற்றவங்களோட மேன்மையான நமக்கு எத்தனையோ காரியங்கள் மற்றவங்கிட்ட இல்லாது நம்மகிட்ட இருக்கலாம். ஆனால் அதை நாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. தேவன்கிட்ட போகும்போது எப்போதும் எப்படி போனேன்னா இருக்கிற பிரகாரம் பண்ண விசேஷித்தவன் ஆக்குறது என்னன்னா ஒன்லி கிரேஸ், ஒன்லி கிருபை. இதை மனுஷன் மறந்துடவே கூடாது. இதுக்கு என்னுடைய ஜெபத்தை ஆட் பண்ணுறேன், இதுக்கு என்னுடைய நன்மை ஆட் பண்ணுறேன், நான் காணிக்கை ஆட் பண்ணுறேன், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோமா? இது ஆட் பண்ணி இந்த போஜன பலி ருசி உள்ளதாக மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இருக்கிறது எப்படியோ அப்படியே வைப்பான். நீங்கள் நான் தெரிந்த சம்பவங்கள் தான். நீங்கள் அதே விதமாக நீங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரம் மாத்திரம் அல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் தயவு செய்து 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இவன் ரட்சிப்பு தேவை. இவன் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நீ கிறிஸ்துவானால் என்ன செய்துக்க, என்ன ரட்சி. ஆனா அடுத்தவன் சொல்றான் பாருங்க, ரெண்டு பேரும் ஒரே ஆளை பார்த்து ஜெபம் பண்றாங்க, ரெண்டு பேரும் இயேசுவை பார்த்து தான் ஜெபம் பண்றாங்க. ஒருத்தன் கேட்குறான், நீ கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்து எங்களை ரட்சித்துக்க. அடுத்தவன் சொல்றான், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையாப்பா? நாம் அடைஞ்சிருக்க ஆக்கினை என்னது? தண்டனை என்னது? நியாயமானது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தண்டனை நியாயமானது என்று சொல்லிட்டு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உமது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்னார். ரெண்டு பேரும் ஒரே ஜெபம் பண்ணுறான், ஒரே இடத்துல ஒரே இயேசுவை பார்த்து ஜெபம் பண்ணுறான். ஒருத்தன் ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், ஒருத்தன் ஜெபத்தை ரிஜெக்ட் பண்ணுறார். இயேசு கிறிஸ்து தானே, அவர் கிறிஸ்து என்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கு சிலர் கேட்பாங்க பாருங்க, உங்கள் இயேசுநாதராக இருந்தால் என் வயிற்று வலி சோமாட்டும் பார்க்கலாம், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். இவன் வலி ஒரு நாளும் தீராது. நீ யாரா வரணும்னு கேட்டேன்னா இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு சிலர் சேலஞ்சஸ், உங்கள் இயேசுநாதர்னா அவன் நடக்கட்டும் பார்க்கலாம், அவன் அப்படி செய்யட்டும் பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் சேலஞ்சு பண்ணுறான். பட் ஆண்டவர் இந்த சேலஞ்சுகளெல்லாம் ஏற்றுக்கொள்றதில்லை. ஆண்டவர் யாரை ஏற்றுக்கொள்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தான் ஒரு குற்றவாளி, தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் வரும்பொழுது அவன் குற்றத்தை உணர்ந்து ஒரு குற்றவாளியாகவே வர்றான். தனக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பு, தனக்கு அளிக்கப்பட்ட தண்டனை, தனக்கு அளிக்கப்பட்ட காரியங்கள் நியாயம் என்று ஒத்துக்கொண்டு அவன் தேவ சமூகத்தில் வர்றான். ரெண்டு பேரும் குற்றவாளிகள், ரெண்டு பேரும் மரணத்துக்கு பாத்திரவான்கள். பட் ஒருவனுடைய ஜெபத்தை அங்கீகரிக்காமல் போயிடுது. பட் ஒருவனுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கன்னு கேட்டால் அவன் குற்றவாளியாக தன்னை தாழ்த்தி கொண்டு வருகிறான். ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க. ஒருத்தன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாம் நாசமாக்கிட்டு அவன் வெளியே போய் நம்ம சொல்கிறோம் அவன் கெட்ட குமார். அவன் கெட்டு போகல, அவன் உண்மையாக பார்த்தீங்கன்னா அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா
15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம், தயவு செய்து 18ஆம் வசனம் 20 வசனம் வாசித்தீங்கன்னா அவன் சொல்கிறான், நான் எழுந்து புறப்பட்டு எங்கள் அப்பாட்ட போய் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரவான் இல்லை. அவன் பேசுறதுக்கு முன்னாலேயே அவன் தூரத்தில் வரும்போதே அப்பா அவனை போய் அவனை அணைச்சி கொண்டு முத்தமிட்டு அவனுடைய காரியம், அவனை வேலைக்காரனாக வந்தான், ஆனால் அவனை குமாரனாக அங்கீகரித்து அவனை ஆசீர்வதிக்கிறான். ஆனால் அதே அப்பா விடத்து நீங்கள் பாருங்கள், மூத்த மகன் இருக்கான், அவனோட நீதியை கொண்டு வர்றான். நான் இத்தனை வருஷம் உமக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன், உம்முடைய கற்பனைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன், நான் உம்முடைய வார்த்தையை ஒன்று கூட மீறினதில்லை, நான் உமக்கு ஊழியம் செய்தேன், அதனால் நீ என்ன செய்யணும்? தன்னுடைய நீதியை கொண்டு போனான். ஆனால் அவன் ஒன்றுமில்லை, தான் யார் என்பதை வெறுமை ஆக்கி வந்தான். இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, ஆண்டவர்கிட்ட எப்படி போகிறாங்க, பலியாக ஆண்டுக்கு முன்னே போகும்போது சில காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது கூட எதை நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மேன்மை தான் கொண்டு வராங்க. அவங்க செய்கிற நற்கிரியைகளை அவர்கள் கொண்டு வர்றாங்க. தேவனுடைய நாமத்துக்கு மைமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஆனால் நான் வேதத்தை நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஆண்டவர் இந்த தப்புகளை அநேக வேளைகளிலே பரிசுத்தவான்கள் கூட செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கும் ஒரு மனுஷனுக்கு முன்பாக நிற்பதற்கு ரொம்ப டிஃபரன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையில் அகாசுவேறு ராஜா அந்த முதல் மனைவியை வஸ்தியை தள்ளிட்டான். அவன் தள்ளிட்ட பொழுது அந்த ரெண்டாவதாக சேர்க்கப்படும் போது ஒரு பெண் அவனுக்கு மனைவி தேவை. அவளை முன்னால் நிறுத்துறதுக்கு அவன், நீங்கள் நினச்சி பாருங்கள், எஸ்தரின் புஸ்தகம் தயவுசெய்து 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்தீங்கன்னா அவளை ஒவ்வொரு பெண்ணையும் 6 மாதம் வெள்ளை போல 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினால் அவளை என்ன செய்யணுமா? ஸ்திரீகளுக்குரிய பாருங்க, அவள் கல்யாண நாளுக்கு அவளை கொண்டு அவளை ஒரு நாள் இந்த ராஜா ராத்திரி அவளை கொண்டு வர்றதுக்கு 12 மாதம் அவளை சுத்திகரிக்கணும். அவளை சுத்திகரித்து அவளை என்ன பண்ணணும்? ஜோடிக்கணும். நீங்கள் வாஸ்து பாருங்க, ஒரு பெண்ணை அந்த ராஜாவுக்கு அவன் நாளைக்கு அவளை வேணும்னுவானா வேணான்னு சொல்லுவான்னு தெரியாது. ஒரு நைட் அவளை பார்க்கறதுக்கு 12 மாதம் அவளை சுத்திகரித்து அவளை ஜோடித்து கொண்டு நிறுத்துறாங்க, ஒரு அங்கீகாரத்தில் நிறுத்துறாங்க. இது மனுஷனுக்கு முன்பாக தன்னை அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி, சுருக்கமாக சொன்னால் நல்ல மேக்கப். கல்யாணத்தண்டைக்கு பொண்ணை மேக்கப் பண்ணுறாங்க பாருங்க, என்னெல்லாமோ வச்சு. சில வேளைகளை நானே யோசிக்கிறது, நம்ம வேற யார் லேயாளர் ஆகலாம், நமக்கே டவுட் வந்துடுது. இல்லைன்னா இது வரைக்கும் கருப்பாக பார்த்தா அன்றைக்கி வெள்ளை நிற்குது அப்படி பார்த்தா இது பியூட்டி பார்லருடைய மகிமை. நாளை காலையெல்லாம் தெரியுது யாருன்னு. எப்படியோ மேக்கப் அடிச்சு இல்லாத முடியெல்லாம் இருக்கிற மாதிரி பின்னி என்ன அழகாக கொண்டு நிறுத்திடலாம் பாருங்க. இதுக்கு எதுக்காக நிறுத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு முன்பாக ஒரு 4 பேர் நிற்கிறதுக்கு ஜோடனை தேவை இருக்கு. ஆனால் தேவனுக்கு முன்பாக இந்த ஜோடிப்பு வேலைலாம் செய்யக்கூடாது. இருக்கிறது இருக்கிறபடி, உள்ளது உள்ளதன்படி. ஆண்டவர் இந்த ஜோடிப்பு வேலையவே ஆண்டவர் விரும்பல. ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறானோ அப்படியே வருமானால் அவனை ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் நான் இதை யோசித்து பார்த்தேன். எனக்கே ஒரு ஜெப வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. யோபினுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, யோபு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப உபத்திரப்பட்டுட்டார். ஆனால் அவர் என்ன சொன்னார் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வரட்டும்,
என் நீதியை நான் என் உத்தமத்தை அணி அணியாய் நிறுத்துவேன். என் நீதி அவருக்கு சொல்லுவேன். நான் அவர்கிட்ட பேசுவேன். அவர் சொல்லுறதெல்லாம் உண்மைங்க. தன்னுடைய பிறந்த நாளை சபிச்சார். அவர் செய்த காரியங்களெல்லாம் சொன்னார். அவர் பண்ணின தர்மம், அவர் செய்த நற்கிரியைகள் எல்லாத்தையும் சொன்னாருங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை பதில் சொல்லலைங்க. ஒரு வார்த்தை பதில் சொல்லலை. ஆனால் கடைசியை வாசித்து பாருங்க. கடைசி ஆண்டவர் எப்போ பதில் சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்த மனுஷன் நீதியெல்லாம் அணி அணியாக நிறுத்தினானே, அப்போ ஐயோ நீதிமானேன்னு ஆண்டவர் இறங்கிடல, உத்தமனேன்னு இறங்கிடல. ஆண்டவர் எப்போ இறங்கினார்னு கேட்டிங்கன்னா, கடைசி ஒரு வாழ்க்கை பேசி 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 கடைசி ஒரு வாழ்க்கை வந்து யோபு 42ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என்னுடைய கண்கள் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். இதுக்கப்புறம் தான் இவருக்கு விடுதலை வந்துச்சு. இவர் நீதியெல்லாம் சொல்லும் போதெல்லாம் வரல. அவர் சொன்ன நீதியெல்லாம் ஃபேக்ட்டுங்க. அவருடைய உத்தம வாழ்க்கை வந்து ஃபேக்ட். பட் அதுக்கு ஆண்டவர் பதிலளிக்கவே இல்லை. எப்போ சிறையிருப்பு மாறுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் சுவாமி, ஆனால் இன்றைக்கு என்னுடைய கண்கள் உம்மை காண்கிறது. நான் இப்போ என்ன செய்தேன்னா, என்னை அருவருத்தேன், தூளிலே உட்கார்ந்தேன், சாம்பலிலே உட்கார்ந்தேன். இப்போ தாங்க ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றினார். அந்த ஜெபத்துக்கு பதிலளித்தார். இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவன் நமக்கு கொடுத்த மேன்மைகளே நமக்கு ஒரு பெரிய பெருமையில கொண்டு, நீங்கள் எஸ்ரா, தானியேல், இந்த மனிதர்களுடைய ஜெபத்தெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கு எப்படி நம்ம ஜெபம் பண்ண கற்றுருக்கோங்கிறது தெரியலை. ஜெபம் என்று வரும்போது எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடே எழுந்து கிழித்துக்கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கார்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே நான் என் முகத்தை தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். வெட்கி யார் இந்த மனுஷன் பாருங்க. அந்த மனுஷன் கர்த்தருடைய வேதத்தின்படி செய்வதற்கு இருதயத்தை பக்குவப்படுத்தினவன், ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லாதவன், உத்தம வேத பாரகன். எஸ்ரா புஸ்தகம் முழு வாசித்து பாருங்க. அவன் உத்தம வேத பாரகனாக இருந்தான். ஆனால் அவன் ஜெபம் பண்ண தேவ சமூகத்துக்கு வரும்போது எப்படி ஜெபம் பண்ணார்னா, நான் ரொம்ப வெக்கப்படுறேன், நான் பாவம் செய்தேன். என்ன பாவம் செய்தான்? எவனோ செய்தான். நீங்கள் அதே போல தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காராய் தன்னை கர்த்தருக்கு முன்பாக வெறுமையாக்கி தன்னை ஒரு மனிதனாய் கொண்டு வர, எவ்வளவோ குற்றஞ்சாட்டப்பட முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையை அவங்க முன்னால் கொண்டு வரல. ஆனால் நீங்கள் எலியாவை பார்த்தீங்கன்னா, எலியா போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, நான் சாவிடும். ஏப்பா சாவுன்னா, நான் எல்லாரை காட்டுற பக்திமானாக இருந்தேன். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதிலே கொடுக்கல. ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், நான் எல்லாரை காட்டிலும் வெகு பக்தியாக இருந்தேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு நிறைய ஸ்லாக்கியங்கள் இருக்கலாம், நமக்கு நிறைய மேன்மைகள் இருக்கலாம். ஆனால் இவைகள் ஒன்றே நம்ம ஆண்டுக்கு முன்னே கொண்டு வரக்கூடாது. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். சுந்தரையா ஒரு முறை நாங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு இது பேசிகிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், தாமஸ், நான் ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவருக்கு முன்னே நின்று நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சபையை ஆயத்தம் பண்ணினேன், இத்தனை 1000 பேருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தேன், இத்தனை ஊழியர்களை நான் பயிற்றுவித்தேன், அப்படி நிறைய அவருடைய ஊழியத்தில் நடந்த காரியங்களெல்லாம் சாட்சியாக போய் ஆண்டவர்கிட்ட மேன்மையாக சொல்லுவாராம். நீர் வந்து எனக்கு அளித்த கிருபை எனக்கு வந்து விருதாவா இல்லை. அதனால தான் பவுல் கூட சொன்னார், தேவன் எனக்கு அளித்த கிருபை வந்து என்ன இல்லை, விருதாவா இல்லை,
நான் எல்லா அப்போஸ்தலர்களுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டேன், நான் ரொம்ப பாடுபட்டேன், இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் இந்த சுந்தரையா சொன்னார், எல்லாம் சொல்லுவாப்பா சொல்லிட்டு எல்லாம் ஆண்டவர் அமைதியாக தலையாட்டி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்பார். ஆமாம் சுந்தரம், இதெல்லாம் நீ எப்படி செய்தன்னா நான் அளித்த கிருபையினால தான்ப்பா நீ செய்த அப்படின்னு சொன்னார்னா நான் தலையை கவர்ந்துக்குவேன்னாரு. பவுல் கூட அதான் சொன்னார். நான் எல்லாம் அதிகமாக பிரயாசப்பட்டேன், நான் அதிகமாக பாடுபட்டேன், நான் அதிகமாக ஊழியம் செய்தேன், நான் அதிகமாக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணியிருக்கலாம். பட் அது நம்முடைய வாழ்க்கையில் தலையில் கணத்தை கொண்டு வரக்கூடாது, அது பலியில் இணைக்கக்கூடாது. போஜன பலியை கர்த்தருக்கு முன்ன கொண்டு வரும் பொழுது நாம் கொடுத்த காணிக்கைகளோ நாம் பட்ட பிரயாசங்களோ கர்த்தருக்காக நாம் உழைத்த உழைப்புகளோ கர்த்தருக்காக நாம் ஒருவேளை மற்றவங்களை விட பரிசுத்தமாக இருந்திருக்கலாம், அவங்கள விட நம்ம நீதிமான்களாக இருந்திருக்கலாம், எல்லாரையும் காட்டிலும் எத்தனையோ விதத்தில் நான் மேன்மை உள்ளாக இருந்திருக்கலாம். ஆனால் இதை ஒன்றையுமே பலியில் ஆட் பண்ணக்கூடாது, இந்த ஒரு ருசியவும் சேர்க்கக்கூடாது. நீ இருக்கிறதின்படியே கொண்டு வா, நீ உள்ளதை யாரையும் எந்த விதத்திலையும் சேர்க்காத. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் என்ன பண்ணார், ஒரு பிச்சைக்காரனை வரையணும் அப்படின்னு யோசித்தார். அப்போ இவர் தெரு தெருவாக தேடினார் அந்த பிச்சைக்காரனை, அப்படியே நேச்சராக பிச்சைக்காரனை அறை வேணும்னு சொல்லிட்டு எத்தனையோ இடங்களில் தேடி கடைசியாக ஒரு கார்னரில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு ஒரு பிச்சைக்காரனை பார்த்து அவர் சொன்னாராம், நான் ஒரு பிச்சைக்காரனை படம் வரைகிறதுக்கு நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன், நான் தேடுற மாதிரி ஒரு பிச்சைக்காரன் நீ தாப்பா கிடைச்ச, நான் உன்னை படம் வரைய போகிறேன், நான் உனக்கு 500 பவுண்டு நான் உனக்கு தரேன், நீ எனக்கு போஸ் கொடுக்கணும், நான் உன்னை அப்படியே நான் வரைய போகிறேன், உனக்கு 500 பவுண்டு தரேன். 500 பவுண்டு நான் அப்படியே வாயை பொழந்துட்டான். எனக்கு 500 பவுண்டா? ஒரு பவுண்டு இப்போ விலை 100 ரூபா, 500 பவுண்டு 50,000 ரூபா ஆச்சு. 50,000 ரூபா உட்கார்றதுக்கா? நான் உட்கார்ந்தா திருட்டி 10 பைசா ஒரு ஸ்டெர்லிங் போடுறான், இவன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா 500 பவுண்டு தரேன்றான். ஆச்சரியப்பட்டு 50 பவுண்டு அட்வான்ஸ் கொடுத்தாரான். 50 பவுண்ட் நீ 50 கொடுத்தேன், நாளைக்கு நீ கரெக்டாக காலை 9 மணிக்கு நீ வந்துரு, நான் உன்னை வரையணும். இவனுக்கு தலைகால் புரியலை. உன்னை யோசித்தானா, நம்மளை எது கூப்பிடுறான்? ஆர்ட் பண்ணுறதுக்கு. சரி, நம்ம இந்த தாடியோட இந்த கிழிஞ்ச துணியோட இந்த பிச்சைக்கார கோலத்திலே நாம் போஸ் கொடுக்கறது, நேராக 50 பவுண்டு எடுத்துகிட்டு பார்பர் ஷாப்பில் போய் சுத்தம் வலித்தான். நல்லா அழகாக ஷேவ் பண்ணி நல்லா அழகாக நல்ல கோட்டிங்கெல்லாம் கொடுத்து டையெல்லாம் அடித்து மீதி காசு கொண்டு போய் நல்லா அழகாக ஒரு ஷூட்டு கோட்டு வாடகைக்கு எடுத்தான். எடுத்துட்டு ஐயா நல்ல டைகெல்லாம் கட்டி ஷூட் கோட் போட்டு வராரு படம் வரைகிறதுக்கு. இவன் ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்கான், பார்த்துக்கிட்டே நிற்கிறான். எங்கடா ரோட்டை பார்த்து இவர் வணக்கம் போடுறாரு, ஆர்டிஸ்ட்டை பார்த்து வணக்கம் போடுறார். அவன் இவன் கண்ணு பூரா பிச்சைக்காரன் தேடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவர் இவன் வணக்கம் போட்டோடனே, அங்கே உட்காருங்க, நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கிறேன், இங்கே உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு மணி 9 ஆச்சு, மணி 10 ஆச்சு, மணி 11 ஆச்சு. சோர்ந்து போய் அதுவரை உட்காந்துருக்கான். இப்போது நான் சொன்னேன்னா, நான் ஒரு 9 மணிக்கு நான் ஒருத்தரை வர சொன்னேன், அவர் வரல, என்னை ஏமாற்றிட்டாரு. இப்போ யாரை வர சொன்னீங்க? நான் ஒரு பிச்சைக்கா, நான் தாங்க அது அப்படின்னா. இவர் பார்த்தாரா, நீயா? நான் தான் அந்த பிச்சைக்காரன், நீ எனக்கு $50 கொடுத்தல, 50 பவுண்டு கொடுத்தல, நான் அழகாக ஷேவ் பண்ணி எல்லாம் ஷூட்லாம். ஆனாப்பா நான் யாரை வரைய விரும்புகிறேன்ல, நான் ஒரு பிச்சைக்காரனை வரைய விரும்பினேன். ஆனால் நீ என்னத்தை கொண்டு வந்தன்னா, நீ அழகாக மேக்கப் பண்ணி வந்திருக்க. இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு முன்னே நல்லா மேக்கப் பண்ணுறோம்,
நம்முடைய கிரியைகளை ருசி ஊட்டுறதுக்கு தாழ்மை இல்லாமல் தேவன் நம்மை அழகுள்ளவர்களாய் மாற்றின கிருபையை விட்டுட்டு, அதனால தான் கடைசியாக ஏசாயா சொன்னார், எங்கள் நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தைகள். இந்த கந்தையை கொண்டு போய் நாம் ரொம்ப பெரிய மேன்மையாக நம்ம கொண்டு வரோம். நமக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு, ஏன் எனக்கு வந்துடுச்சு? ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, ஏன் எனக்கு வந்துடுச்சு? எவன் உனக்கோ வரல, நான் ஏன் வரல, ஏன் வந்துச்சு? அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா, ஏன் வியாதி வந்துச்சுன்னா அந்த பயல்களுக்கெல்லாம் வரல, அயோக்கிய பயல்களுக்கெல்லாம் வரல, எனக்கு வந்துடுச்சு. உனக்கு கொஞ்சம் இருக்கு தலையில், அதுக்கு தான் வந்துச்சு. நம்ம உடனே நம்ம கம்பேரிஷன் ஆண்டவர்கிட்ட எப்படி போகிறோம்னா, அவன் அந்த அயோக்கியனுக்கு வரல, அந்த திருடனுக்கு வரல, அந்த துன்மார்க்கனுக்கு வரல, அப்போது இந்த பரிசேயனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கு. எனக்கு வந்துச்சு, நீ யாரு? உன்னை அவங்கள விசேஷத்தை ஆக்குறது என்னது? எப்போதும் பாருங்க, நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய தேன் என்று சொல்லுகிறது ஒரு உலகமாக இயற்கையாக உருவாக்குற ஒரு இனிப்பு. அந்த இனிப்பை நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் சேர்த்துறாதீங்க. ஆல் 24 hours நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கிருபையினால், நம்முடைய வாழ்க்கை எப்போதும் ரொம்ப மற்றவங்களை விட, நான் மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு இருக்கிற விசேஷித்த கிருபைகள், தேவன் நமக்கு கொடுத்த நீதியான வாழ்க்கைகள் மற்றவங்களை அற்பமாக எண்ணி நம்மை ருசி உள்ளவங்களை காட்டிடக்கூடாது, நம்மளை மேன்மையாக காட்டிடவே கூடாது. எப்பொழுதும் அந்த கிருபையை நினைத்து நாம் சிலர்லாம் பத்திரிகைகள் எழுதுவாங்க, என்ன சில பார்த்துருக்கேன். ஒருவர் எழுதினார், இந்த வெளிப்படுத்தல் உலகத்தில் ஒருவனுக்கும் இல்லை. எப்பா சாமி, இதை மாதிரி இருந்த எத்தனை பேரை நான் பார்த்துட்டேன். வெளிப்படுத்தி எதனால்? அப்போஸ்தலர்களுக்கு அந்த வசனத்தில் தானே வெளிப்படுத்தல் பெற்ற, எழுதி வச்ச வசனத்திலான ஒரு வெளிப்படுத்தல். அந்த வெளிப்படுத்தலை பெற்றவங்க கூட எழுதலை. அதனால தான் பவுல் எழுதினாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தலை நான் மேன்மை பாராட்டாத படிக்கு சாத்தானை வச்சு குட்டினாராம், இடிச்சாராம், ஒரு குட்டினாராம். ஏன்? பவுலுக்கு எல்லாரை காட்டிலும் விசேஷித்த மேன்மையான கொடுத்தார். ஆனால் ஒரு முள்ளை கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னா, நீ என்ன செய்யக்கூடாது? உயர்த்திடக்கூடாது, மேனே பாட்டக்கூடாது. உனக்கு எல்லாரை காட்டிலும் அதிகமான கிருபை தான்ப்பா. உனக்குள்ள வெளிப்படுத்தல் யாருக்கு இல்லை? உனக்குள்ள அபிஷேகம் யாருக்கு இல்லை? உனக்குள்ள மேன்மை யாருக்கு இல்லை? ஆனால் அது உன்னை உயர்த்துறதுக்கு இல்லை, அது உன்னை உயர்த்துறதுக்கு இல்லை. ஆனால் அந்த வசனத்தில் வெளிப்படுத்தலை பெற்றவங்க இன்றைக்கு பவுலுக்கு மேலே போயிட்டாங்க. எனக்கு வெளிப்படுத்த உலகத்தில் யாருக்குமே இல்லையா. நான் சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் என் மனைவி கொண்டு காட்டினாங்க, ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த காலத்தில் ஆசிரிப்பு கூடார பகுதியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது என்ன காலம்? இந்த காலத்திலே ஆசிரிப்பு கூடார பாடத்தை எடுக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஒருபோதும் சபையை பரிசுத்தப்படுத்த முடியாது என்று நான் அடித்து எழுதுகிறேன்னாரு. எப்பா ரொம்ப சந்தோஷம். ஏங்க, ஆசிரிப்பு கூடாரத்தை விட உனக்கு பெரிய வெளிப்படுத்தல் இருக்கிறாங்க. நான் தான் எனக்கு வெளிப்படுத்தல் சொல்லவே இல்லையே. ஆசிரிப்பு கூட எனக்கு உள்ளபடி எனக்கு தெரியும். ஆசிரிப்பு கூடாரத்திலிருந்து பரிசுத்தத்துக்குரிய காரியங்களை எவ்வளவு கற்கிறோம் என்பது எனக்கு தெரியும். நான் எவ்வளவு பரிசுத்தம் எனக்கு தெரியும். இந்த ஆசிரிப்பு கூடார பாடம் என் வாழ்க்கையில் எவ்வளவு பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறது எனக்கு தெரியும். இந்த தியானத்தை உட்கார்ந்து யோசிக்க என்னை எவ்வளவு உடைக்குது, அது எவ்வளவு என்னை தாழ பண்ணுது, எவ்வளவு என்னை நொறுக்கு. தலைப்பு தான் ஆசிரிப்பு கூடாரம். ஆனால் என்னை தேவனுக்கு முன்பாக என்னை எவ்வளவு சீர்படுத்துகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால் நமக்கு வெளிப்படுத்தல் இருக்கலாம். ஆனால் என்னவா இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு என்ன மேன்மைகளை கற்று தந்திருந்தாலும்
நாம் அதை கொண்டு தேனா ருசி உள்ளதா கலவை பண்ணி சப்பாத்தி கூட கலந்து அதை தேவ சமத்துக்கும் இருக்கிறபடியே சப்பாத்தி அந்த மாவாவை மெல்லிய மாவாவை எந்த ருசியும் இல்லாமல் நாம் கொண்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரம் அல்ல, இந்த தேனுக்கு ஒரு குணம் இருக்கு. நான் வாசித்தேன், ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன், தேனை பற்றி வாசித்தேன். இந்த தேன் ரொம்ப சூரிய ஒளி வெளிச்சம் அது மேல் ரொம்ப படுமானா இது என்னவா மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா புளிப்பாக மாறி ஆல்கஹாலாக மாறிடுமா. அதாவது ரொம்ப தேன் ரொம்ப இனிப்பாக இருக்குது பாருங்கள். இந்த இனிப்பு ரொம்ப நேரம் நீங்கள் வெயில்லையே வச்சுருந்தீங்கன்னா இது புளிப்பு ஏறி என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா அது இனிப்பாக இருக்கிறது என்ன சொன்னால் மதுபானம் மாறிடும், வேற மாதிரி மாறிடும். அதனால தான் ஆண்டு என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இதை யூதர்கள் ஏன் இதை சேர்க்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நெருப்பில் காட்டும்போது இதனுடைய தன்மை மாறிடும். இது நீங்கள் சாப்பிடும் போது தான் இனிப்பாக இருக்கும். ஆனால் இதை சூடாக்குனீங்கன்னா தன்மை மாறிடும். இது இனிப்பாகவே இருக்காது. இது இதுக்குள்ள போதை ஒரு வெறி உண்டாயிரும். இதை தேவன் அதே போல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மானிட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக இருக்குமா, நம்ம நல்லவங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது அநேகர் இது என்ன மாச்சுன்னா போதை நல்ல நீங்கள் சவுல் வாசனை ரொம்ப நல்ல ராஜா, ஆனால் ஒரு காலத்தில் அவன் யார் ஆகிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எரிச்சல் உள்ளே வந்தபோது அவன் கொலைகாரனாக மாறிட்டான். ஒரு அகாஸ்வேர் நல்லவன் தான், ஆனால் தன்னுடைய மனைவி கீழ்ப்படியலைன்னு சொல்லும்போது அவன் மனைவியை தள்ளுகிற அளவுக்கு அவன் கோபக்காரனாயிட்டான். அவனுடைய சுபாவங்கள் உடனடியாக மாறிடுச்சு. இது எப்போன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சாதகமாக இருக்கும்போது, நல்ல நிழலில் இருக்கும்போது, நல்ல ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது நோ ப்ராப்ளம். பட் எப்போ ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா மானிட வாழ்க்கையில் என்னவும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயில் இருக்குது, நமக்கு பாதகமான சூழ்நிலை கூட இருக்குது, பாதகமான பாதை கூட இருக்குது. பாதகமான பாதையிலே ஆண்டவர் நடத்தும் பொழுது நம்ம வெறி கொண்டக்கூடாது. நம்முடைய சுபாவங்கள் கோபத்திலேயோ எரிச்சல்லையோ நம்முடைய சுபாவங்கள் மாறுமானால் அது பலியாக மாற முடியாது. நீங்கள் ஆண்டவரை பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவின் மடியிலே செல்ல குமாரனாக தினசரி மகிழ்ந்து கொண்டிருந்தார். இந்த உலகத்துக்கு வந்தபோது பரலோகத்தில் 24 மணி நேரமும் கேருபீன்களும் சேராபீன்களும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிந்து ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க. அங்கே 6வது நடுவில் உட்கார்ந்துருந்தார். ஆனால் அதே தேவகுமார் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இங்கே ஒருத்தனை ஆராதிக்கலை. அவர் போன பாதையை பாருங்க. துப்புனாங்க, குட்டுனாங்க, அவமதிச்சாங்க, வெறுத்தாங்க. பட் இயேசு ஒரு நாளும் சுபாவத்தில் அடிக்கப்படுகிற ஆட்டை போல் அவர் கொண்டு போகப்பட்டாலும் வாயை திறக்கவே இல்லை, மாறவே இல்லை. பேதுரு சொல்றான், நான் வெட்டிடட்டுமா? ஆண்டவர் ஒரு கோபத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணியிருந்தா அன்றைக்கு எருசலேம் பட்டணம் மாத்திரமல்ல உலகமே அழிஞ்சு போயிருக்கும். பட் எந்த மாற்றத்தையும் சுபாவத்தில் காட்டலை. கேருபீன்கள் மத்தியிலே ஆராய்ச்சி கொண்ட பொழுது எப்படி இருந்தாரோ அதே விதமாக வேனின் நடுவிலே அவர் விரும்பாத பாதையிலே அவர் அவமானத்தின் போதில் போனாலும் அவர் முகத்தில் அதனால தான் அவர் பலியாக மாறினார். தேவகுமாரன் எப்பொழுது பலியாக மாறினார் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் அவரில் எந்த மாற்றத்தையும் உண்டாக்கல. நாம் சந்தோஷமாக இருக்கிற போது ஒரு மனுஷனாக இருக்கிறோம், எல்லா வசதி இருக்கும்போது நம்ம ஒரு மனுஷனாக இருக்கிறோம். ஒரு நெருக்கம் வரும்போது
நம்ம இன்னொரு மனுஷனாக இருக்கிறோம். அடிக்கடி நம்முடைய ரூபங்கள் மாறிடுது. சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக நம்முடைய சுபாவம் மாறிடுது. கொஞ்சம் துற்றிருந்தா நம்ம ஒரு மாதிரி இருப்போம். எனக்கு தெரியும், ஒரு பணியாளரை நான் அறிவேன். நான் கரெக்டாக சொல்லிடுவேன், கூப்பிட்டு சொல்லுவேன், தம்பி அவரை கொஞ்சம் இன்றைக்கு கவனி, அவர் கையில் இன்றைக்கு காசு இல்லை, அவர் இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்கார் ஆள். ஆனால் அவரை மாதம் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நடையே வேற மாதிரி இருக்கும். அவர் நடக்கிற நடைய பார்த்தீங்கன்னா நானே சிரிச்சுக்குவேன், ஐயாட்ட இன்றைக்கு கையில் காசு இருக்கு. அவன் நிற்கிற நிலைய பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன், மற்றவங்க சொல்ல, கொஞ்சம் கவனமாயிரு, அவன்கிட்ட காசு இல்லை. சாயங்காலமாக கூப்பிட்டு ஒரு 20 ரூபீஸ் கையில் கொடுத்து போய் ஏதாவது காஃபி சாப்பிட்டு போனாச்சு. அப்பா அவன் முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே மோசே தேவபிரதம் 20 ரூபீஸ் அவன் இதயத்தை மாற்றிடும், அப்படியே முகத்தை மாற்றிடும். எனக்கு தெரியும், என்கிட்ட வேலை செய்கிறாங்க. எத்தனையோ விதவிதமான ஆட்கள் வச்சுருக்கேன். நான் கூப்பிட்டு டீ குடிச்சிட்டு போகிறேன். அவ்வளோதான், ஆளே டிஃப்ரெண்ட்டாக மாறிடுவார். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், சூழ்நிலைகள் மாற்றிடுது, வெயில் மாற்றிடுது. நான் சொல்வேன், இயேசு எதிலே மாறாதவர். அதனால தான் இயேசு என்ன மாறினார்னா பலிபீடத்துக்கு வந்தார், உனக்காக எனக்காக பலியானார். நீங்களும் யாராவது மாறணும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நம்மை அழைச்சது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மை பலியாக தான் தேவன் அழைத்தார். அப்போ தேவன் ஒரு போஜன பலி, ஒரு கோதுமை பலியாக வரணும்னா அதில் நோ சேஞ்ச், எந்த மாற்றம் இருக்கக்கூடாது. அது அக்னியில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, அதில் எந்த மாற்றமும் இல்லாதபடி அந்த தேன் அங்கே இருந்ததுன்னா அந்த தேன் சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக மாறும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள், அது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியே வச்சு பாருங்கள், அது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் வெயிலில் வச்சு பாருங்கள், அது ஒரு மாதிரி இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கிருந்தாலும் பரிசுத்தராகவே இருந்தார். பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டார், அவர் நடந்தார். எந்த சூழ்நிலையும் அவர் பரிசுத்தத்தை கெடுக்கலை. நாம் சொந்தக்காரன் வீட்டுக்கு போகலாம், அவிசுவாசிகளோட வேலை செய்யலாம், அவிசுவாசிகளோட தங்கலாம், அவிசுவாசிகளோட பிரயாணம் பண்ணலாம், நாம் எங்கே போகலாம். பட் நாம் யார்? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, மாறவே கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் கல்யாணம் வீட்டுக்கு போனால் ஒரு மாதிரி இருக்கான். சிலலாம் நான் பார்ப்பேன், சில விசுவாசிகளெல்லாம் பார்த்துட்டு நம்ம விசுவாசி மாதிரி இருக்க, நான் நமக்கு தான் மறதியாச்சு போல. கடைசியில் அவங்க அப்படி அங்கே ஒதுங்குவாங்க, இங்கே ஒதுவாங்க, கடைசியில் பார்த்தா நம்ம விசுவாசி தான். கோயிலுக்கு வரும்போது என்ன மாதிரி வராங்க, கல்யாண வீடு வந்தால் திருப்பதி பெருமாள் மாதிரி இருக்காங்க. ஏன்னா அங்கே என்ன ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. கல்யாண வீடு போனால் மாறிடுது, சாவு வீடு போனால் மாறிடுது, மாமனார் வீடு போனால் மாறிடுது. இடத்துக்கு மாறி பச்சோந்திகள் மாதிரி மாறுகிற இந்த தேனை போல இருக்கக்கூடாது. தேன் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், சூழ்நிலைக்கு ஏற்றவன் மாறும். தேவன் பரலோகத்திலும் பரிசுத்தர், பூமியிலும் பரிசுத்தராக இருந்தார். இந்த பாவிகள் மத்தியிலே வாழ்ந்த போதும் தன்னை பரிசுத்தவானாக பரிசுத்தராகவே தேவன் காட்டிவிட்டு சென்றார். நாம் கர்த்தர் எங்கே நம்ம கொண்டு போனாலும், அதனால தான் தேனை அதில் சேர்க்காத அப்படி சொல்லி ஆண்டவர் சொன்னார். கடைசியாக நான் நிறைய இருக்கு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகழை நாடுவதும் புகழல்ல. பாருங்க, தேனை மிகுதியாய் சாப்பிடுவதும் நல்லதல்ல. சிலர் ரொம்ப தாழ்மையாக இருக்காங்க, அவங்க கர்த்தருக்கு முன்னே ரொம்ப தாழ்மையாக பக்தியாக இருக்காங்க. ஆனால் எதை நாடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை மற்றவங்க புகழணும்னு நாடுறாங்க. தேனை ரொம்ப சாப்பிட்றாத, வாந்தி பண்ணிடுவேன். நீ எதை நாடக்கூடாதுன்னா, நிறைய தாழ்மையானவங்க
எதை நாடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, தற்புகளை நாடுவது நல்லது. நம்மளை மற்றவங்க போகணும் அப்படிங்கிறத நம்ம நாடக்கூடாது. நம்ம பற்றி பெருமையாக நம்ம கொள்ளலை, ஆனால் அடுத்தவங்க நம்ம பாராட்டணும். அதனால தான் இயேசு பல இடங்களில் சொன்னார், நீ தர்மம் செய்யும்போது, நீ ஜெபம் பண்ணும்போது, நீ உபவாசிக்கும் போது மற்றவங்க புகழ்கிறபடி நீ செய்யாத, கர்த்தர் உன்னை புகழணும். எந்த காரியம் செய்தாலும் மனுஷர் காணணும், மனுஷர் புகழணும் அப்படின்னு செய்திடாத. அது உனக்கு பலனை கொண்டு வராது. தற்புகளை நாடவே கூடாது. நீ எதை செய்தாலும் என்ன செய்யன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு மகிமையாக மாத்திரம் நீ செய்து பழகிட்டேன்னா அது உனக்கு என்ன கொண்டு வரும் என்ன? ஏனென்றால் மனித சுபாவமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை என்ன செய்வாங்க? பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷன் கண்டுபிடிக்கிறவன் யார்? பெரும்பாலும் மனுஷனுக்கு ஒரு சுபாவம் இருக்குங்க. தான் யாரு? எவ்வளவுதான் கஞ்சனா இருந்தாலும் தான் தயாளனா காட்டிக்குவான். ஒருவனை நான் கஞ்சனே சொல்லுவான், எவனையா சொல்லி பார்க்கணும். நீங்கள் ஊரெல்லாம் கஞ்சனி பேர் எடுத்தாலும் அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, அவன் என்றைக்கான கஞ்சேன்னு சொல்லுவான்? ஒரு நாள் சொல்லுவான். அவன் பாரு, பெரும்பாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தயாள பிரபு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தங்களை தயாளனா பாராட்டு. இன்னொரு வசனம் இருக்கு, 12ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தும் தன்னைத்தானே கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கலும் கனமற்றவனாய் இருந்தும் பணிவிடைக்காரன். அவனுக்கு வேலைக்காரன் இருக்கிறான், ஆனா எப்படி இருக்கிறான்? தன்னை கனப்படுத்துறதே இல்லை. ஆனா சோத்துக்கு வழி கிடையாது. ஆனா அவரை பார்த்தீங்கன்னா, அப்பா வலது பக்கம் ஒரு ஆள், இடது பக்கம் ஒரு ஆள் வேணும். ஆகாரம் இல்லாதவனாய் தன்னைத்தானே கனப்படுத்தி கொள்ளுகிறான், பணிவிடைக்காரன் இல்லாவிட்டால் இருந்தாலும் தன்னை கன. அதனால தான் பவுல் எழுதினாரு, ஒருவனை தன்னை குறித்து மிஞ்சி எண்ணாத. உன்னை குறித்து 12ஆம் அதிகாரம் ரோமர் 3ஆம் நினைக்கிறேன். ஒருவனும் தன்னை குறித்து என்ன செய்யக்கூடாது? மேன்மையாக எண்ணவே கூடாது. இதில் தேனை சேர்த்து இருக்கிற ருசியை கூட்டி அதை மேன்மையான ஒரு பொருளாக காட்டாதபடி எப்பொழுதும் எப்படி இருங்க? தாழ்மையாக இருங்க. அந்த இருக்கிறது இருக்கிற வண்ணமாக, அந்த கோதுமைமா மெல்லியமா எப்படி இருக்கிறதோ அப்படியே கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நம்மை அங்கீகரிப்பாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி. தயவுள்ள கரம் ஒரு முறை கூட தயவாய் இறங்கி தேவன் தம்முடைய நாமத்தை உயர்த்தும். இந்த போஜன பலி மூலமாக நாங்கள் கற்க வேண்டிய பாடத்தை நாங்கள் கற்கும்படி எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பலியிலே நாங்கள் எதையுமே ஆட் பண்ணாதபடி இருக்கிறத இருக்கிற வண்ணமாக எங்களை மேன்மைப்படுத்துகிற கிருபையை நாங்கள் நினைத்து எங்களை எப்பொழுதும் பலிபீடத்திலே ஒரு பலியாய் வைத்துக்கொள்ள உதவி செய்யும், நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.